ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டிலேருந்து ஒருத்தர் பேரை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அம்மா அல்லது அப்பா பேரில் இருக்க உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டிலேருந்து உங்கள் நேமை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு உங்கள்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட்டு வேணும். ஒருவேளை உங்கள்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைனா வேறு எந்த டாக்குமெண்ட் வச்சு ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் வந்துக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆனதும் இதில் கீழே வந்தீங்கன்னா பயனாளர் நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட மொபைல் நம்பர், அதாவது எந்த ரேஷன் கார்டில் வந்து பேரை நிற்க போகிறீங்களோ அந்த ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இருக்கும். அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே உள்ள கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுங்கள். கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ரைட் சைடில் நீங்கள் ரேஷன் கார்டில் ரீசெண்டாக என்னென்ன ரிக்வஸ்ட்லாம் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் இருக்கும். ஸோ இதில் மேலே ப்ளஸ் சிம்பிள் போட்டு புதிய கோரிக்கை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உறுப்பினர் சேர்க்க போகிறீங்களா, முகவரி மாற்ற போகிறீங்களா, இல்லை அட்டை வகையை மாற்ற போகிறீங்களா. நம்ம இப்போ குடும்ப உறுப்பினரை தான் நீக்க போகிறோம், அதனால் லாஸ்ட் ஆப்ஷன் குடும்ப உறுப்பினர் நீக்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள்கிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கலாம். மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, தத்தெடுப்பு சான்றிதழ், இதே மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைனா இதை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைனா மேரேஜுக்கு கொடுத்த இன்விடேஷன் இருக்கும், அந்த இன்விடேஷனையும் இப்போ நீங்கள் தனியாக குடியிருக்க வீட்டில் கேஸ் கனெக்ஷன் வாங்கியிருப்பீங்க, அந்த கேஸ் கனெக்ஷனோட லாஸ்ட்டாக உள்ள பில்லையும் ரீசெண்டாக வாங்கின பில்லையும் ஃபோட்டோ எடுத்து ஒரே பேஜில் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சிங்கிள் டாக்குமெண்ட்டாக ஒரே பேஜில் அது இருக்க மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை தான் அப்லோட் பண்ண போகிறோம். அதேமாதிரி இந்த டாக்குமெண்ட்டு ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கணும். அதேமாதிரி பிஎன்ஜி, ஜிஐஎஃப், ஜேபிஇஜி, பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு பதிவேற்று அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வந்துட்டு அடுத்து நீங்கள் ரீசன் கொடுக்கணும். எந்த ரீசனுக்காக ஃபேமிலி மெம்பரை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ரீசன் கொடுக்கணும். ஸோ இந்த ரீசனில் இந்த ரேஷன் கார்டோட குடும்ப தலைவர் இந்த ரேஷன் கார்டில் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினரை எதுக்காக நீக்கிறாரு அப்படிங்கிற ரீசனை கரெக்டாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இதில் நான் ஒரு ரீசன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி கரெக்டான ரீசனை இதில் நீங்கள் டைப் பண்ணி கொடுங்க, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும். கரெக்டான ரீசனுக்கு அதில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் கீழே வந்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர் டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ இதில் யார் பேரை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு நேரம் உள்ள அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் அந்த பாக்ஸ் இருக்கும், கரெக்டாக அவங்களுக்கு நேரம் உள்ள அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கீழே உறுதிப்படுத்துதல் அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு பதிவு செய் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பு எண், அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் ஒரு நம்பர் வந்திருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுனா, டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள், அது கீழே லாஸ்ட்டாக அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் அந்த குறிப்பு எண் அந்த ரிக்வெஸ்ட் நம்பரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலு இதில் வந்துடும். ஃபேமிலி மெம்பரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டு மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். அப்படி ஒரு வேளை ரிமூவ் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் டிஎன்பிடிஎஸோட கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணி எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.